Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி அதாவது PU சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 2019 ல இருந்து 24 வரைக்கும் நடந்த 11 பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चंसோட கலெக்ஷன் தான் அது. ஆல்ரெடி நம்ம 4 in 1 இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சாப்டர் வைஸ் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். அல்லது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸு. நீங்கள் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா கமெண்ட்டில் பியூ சயின்ஸ் டைப் பண்ணிடுங்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பாட்னி வந்து அப்டேட் பண்ணியாச்சு. பியூ சயின்ஸ் வந்து பாட்னி அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலனாலும் வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90 கொஷின்ஸ்க்கு மேலே 2 மார்க்ஸ் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நடந்த கலெக்ஷன் தான் இது. ஸோ இதை படிக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே படிச்சிருப்பீங்க. படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா படிச்சிருங்க. இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கா, இவ்வளோமா நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே டவுட் இருக்கும். கிட்டத்தட்ட 89 கொஷின்ஸ் வந்து இருக்குது. 2024 ஜூன் வரைக்கும் அப்டேட்டட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. ஸோ இது வந்து பார்த்து வச்சிங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூ சயின்ஸ் வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மள மாதிரி பியூ சயின்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ அதர்வைஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அது மட்டும் போதும். ஏன்னா நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு ரெடி பண்ணால் தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து கொடுக்குறோம். அதை வந்து லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ 90 3 மார்க்ஸ் அளவு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலாக 5 மார்க்ஸு. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ வரக்கூடிய கேள்விகள் தான். ஏன்னா ரிப்பீட்டட் கொஷின் இனிமேல் ஏன்னா நமக்கு வந்து பயோபாட்னி, பயோசாலஜி இந்த மாதிரி பியூ சயின்ஸ் பாட்னி அண்ட் சுவாலஜி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து திருப்பி கேட்கறதுனால ரிப்பீட்டட் கொஷின்ஸை நமக்கு வந்து என்ன பண்ணோம் வரும். அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து படிக்கலாம். ஏன்னா நமக்கு புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொஞ்சம் அவைலபிள் கம்மியாக தான் இருக்குது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினை 90% ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொன்னதில் புக் பேக்கும் சொல்லியிருக்கோம், இன்டீரியருமே சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து படிச்சிருங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 98 கொஷின்ஸ் சரிங்களா. இது வந்து 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் யாரெல்லாமே இருக்கீங்களோ ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறேங்க. கமெண்ட்டில் இங்கிலீஷ் மீடியம் டைப் பண்ணுறேங்க. ஸோ இது எல்லாமே பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 2 மார்க்ஸு. இயர் வைஸாக கேட்ட 2 மார்க் சரிங்களா. அது இயர் எந்த இயர்னுமே கொடுத்துருக்கோம். ஸோ சாப்டர் வைஸாக பிரிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது பிரித்து அப்டேட் பண்ணுவோம். 3 மார்க்ஸ். சப்போஸ் யாராவது ஸ்டாஃப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரித்து ஒவ்வொரு கொஷனுக்கும் சாப்டர் நம்பர் சொன்னீங்கன்னா கூட நம்ம வந்து அது ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், டைம் கிடைக்கல. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி டைம் கிடைச்சாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அது வரைக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வந்து 3 மார்க்ஸு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 3 மார்க்ஸ் அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக 5 மார்க்ஸ். இது எல்லாமே 5 மார்க்ஸ். ஸோ இவ்வளோ 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸும் வரும். ஸோ அதுவும் எது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் சொல்லிடுவோம். ஸோ இது படித்தாலே போதுமானதாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா எல்லாமே என்ன பண்ணிவிடும், கவர் ஆகிடும். ஸோ இந்த இன்டீரியர் கொஷினை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் மாறும் சரிங்களா. அதாவது கம்பல்சரி கொஷின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அது மட்டும் தான் மாறும். ஸோ 98 5 மார்க் கொஷின்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.